ராஜஸ்தானில் 60,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக மாவட்ட துணை ஆட்சியரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். ஐஐடி கல்லூரியில் படித்து குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்று துணை ஆட்சியராக பணியாற்றி வந்த பெண் லஞ்ச புகாரில் கைது செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? லஞ்சம் வாங்கியதாக அலுவலகத்தில் வைத்து அதிரடியாக கைது செய்யப்பட்ட மாவட்ட துணை ஆட்சியர், பணம் கேட்டு டீல் பேசியதாக கைதான உதவியாளர்கள், நிலப்பிரச்சனையை தீர்த்து வைக்க லஞ்சம் வாங்கியதாக கூறப்படும் சம்பவத்தில் துணை ஆட்சியருக்கு எதிராக பாய்ந்த நடவடிக்கையின் பின்னணி என்ன? ராஜஸ்தான் மாநிலம் கரௌலி மாவட்டத்தில் துணை ஆட்சியராக பணியாற்றியவர் காஜல் மீனா. ஐஐடி கல்லூரியில் பிடெக் பட்டம் பெற்ற இவர் படிப்பில் மிகவும் திறமையான மாணவி என பெயர் பெற்றவர். கல்லூரி படிப்பை முடித்து போட்டித் தேர்வுக்கு பயின்று வந்தவர். அதில் தேர்ச்சி பெற்று சில முக்கிய மத்திய அரசு பணிகளிலும் பணியாற்றி வந்தார். இதற்கிடையே கடந்த 2024ஆம் ஆண்டில் குடிமைப்பணி தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சியடைந்தவர் ராஜஸ்தான் மாநிலம் கரௌலி மாவட்டத்தின் துணை ஆட்சியராக பணியமர்த்தப்பட்டார். கடந்த 2 ஆண்டுகளாக அங்கு பணியாற்றி வந்த காஜல் மீனா மீது பல்வேறு சர்ச்சைகள் எழுந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் அவர் 60,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். நிலம் தொடர்பான விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு சாதகமாக முடித்துக் கொடுக்க காஜல் மீனா 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இறுதியாக 60,000 ரூபாய் பேரம் பேசி டீல் முடிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் லஞ்சம் கொடுக்க விருப்பமில்லாமல் பாதிக்கப்பட்டவர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் காஜல் மீனா மீது புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் விசாரணையில் இறங்கிய அதிகாரிகள் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுக்களை சம்பந்தப்பட்டவரிடம் கொடுக்கச் சொல்லி அதை வாங்கும் பொழுது அலுவலகத்தில் வைத்து கையும் கடவுமாக பிடித்ததாக தெரிகிறது. லஞ்சம் வாங்க அழுத்தம் கொடுத்ததோடு பேரம் பேசியதாக காஜல் மீனாவின் உதவியாளர்களான தினேஷ், பிரவீன் உள்ளிட்ட 2 கைது செய்தனர். மாவட்ட துணை ஆட்சியர் லஞ்சம் வாங்கியது உண்மைதானா, இல்லை வேறு ஏதேனும் சதித்திட்டம் நடந்தேறியதா என்ற கோணத்தில் தொடர் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் விசாரணையின் முடிவிலேயே காஜல் மீனா மீதான லஞ்ச குற்றச்சாட்டின் பின்னணி குறித்து தெரியவரும்.